உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ரவை வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் ஸ்வீட் செய்யறதுக்கு ஒரு பேன் வச்சு ஒரு 300 ml பால் நல்லா காய்ச்சி கொஞ்சம் ஆறின பால் தான் அதை நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது கொதிக்க வைக்க தான் போகிறோம் நம்ம. இப்போ அதுக்கு அதே கப்பில் அரை கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். 300 ml பாலுக்கு 150 கிராம் சர்க்கரை சரியா இருக்கும். அதுக்கு கொஞ்சமா இந்த மாதிரி குங்குமப்பூ எடுத்து போட்டுக்கோங்க. இது கூட சேர்ந்து இது நல்லா கொதிச்சு வரட்டும். பாலும் சர்க்கரையும் நல்லா கரைஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். நல்லா இந்த மாதிரி ஓரத்தெல்லாம் அப்படி எடுத்து விட்டு கொதிக்க விடுங்க. இப்ப அதுல இன்னொரு 50 ml பால் எடுத்து நான் 2 ஸ்பூன் பால் பவுடர் இதில் சேர்த்துக்கிறேன். நல்ல பால் பவுடர் போட்டு இதை நல்லா இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. அதையும் இப்போ இதில் சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி சேர்த்துருங்க. இப்போ இது கூட நல்லா கொதிச்சு திக்காகட்டும். அந்த அளவுக்கு கொதிக்க விடுங்க. இப்போ அது கொதிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு பேன் வச்சு அதில் ஒரு 50 கிராம் ரவை சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப அந்த கலர் மாறுற அளவு வறுக்க தேவையில்லை. கொஞ்சம் வாசம் வர அளவுக்கு வறுத்தா சரியா இருக்கும். அந்த அளவு வறுத்துக்கலாம். சிம்மிலே வச்சு கொஞ்சம் வறுத்துக்கலாம். இப்ப அது கூட ஒரு அரை மூடி தேங்காய் துருவி எடுத்து இதை வெறும் கடாயில வறுத்து ஈரப்பதம் இல்லாம எடுத்துக்கோங்க. அதையும் இதுல சேர்த்து நல்லா இப்போ வறுத்துக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்து நல்லா லேசா இந்த மாதிரி வறுத்துக்கலாம். இந்த அளவு வறுத்தா போதும். எடுத்து வச்சுட்டு இப்ப பால் நல்லா கொதிக்குது பாருங்க. இது லேசா அப்படி சுண்டி வரும்போது நம்ம அந்த ரவையும் தேங்காவையும் சேர்த்துக்கலாம். இப்ப அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நட்ஸு சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நம்ம இதுல சேர்த்துக்குவோம். எந்த அளவு உங்களுக்கு விருப்பமா அது சேர்த்துக்கோங்க. நான் பாதாமும் பிஸ்தாவும் சேர்த்துருக்கேன். நீங்க முந்திரி அதெல்லாம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்ப இந்த அளவு கொதிச்சு வரும்போது இப்போ நம்ம அந்த ரவையும் தேங்காயும் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கட்டி விழாம கிண்டி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு அந்த நல்ல ரவை வெந்து திக்கா வரட்டும். இந்த அளவு வருது பாருங்க. இந்த அளவு நல்லா கிண்டிக்கங்க. ஓரத்தெல்லாம் எடுத்து விட்டுட்டு நல்லா திக்கா ஆகிற அளவு கிண்டிக்கலாம். இந்த நேரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி நான் சர்க்கரையோடு சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதனால கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா அது திக்காகி வரணும். அந்த அளவுக்கு கிளறிக்கங்க. நல்லா இந்த மாதிரி வரும்போது நல்லா கிண்டிக்கங்க. கட்டி விழுவாம நல்லா ஓரத்தெல்லாம் அப்படி எடுத்து விட்டு நல்லா கிண்டுங்க. இப்போ இந்த நேரத்துக்கு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது பாலில் தான் செய்கிறனால ரொம்ப உங்களுக்கு நெய் தேவைப்படாது. ஆனால் அப்பப்போ இடையில கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கு தான் இப்போ இதை எல்லாத்தையும் இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் திக்காகிற அளவுக்கு கிண்டி விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு திக்காயிருக்கு பாருங்க. இப்போ இந்த நேரத்துக்கும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க.
ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் மாற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ தொட்டு பார்க்கும்போது நல்லா இந்த கை பொறுக்கிற சூடு இருக்கிற வரையிலும் இது பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆறிடுச்சுன்னா ரொம்ப கெட்டியமாயிடும். அதனால கையில் தொட்டு பாருங்க. கொஞ்சம் அந்த லைட்டாக சூடு இருக்கும்போது ஒரு சின்ன மூடி எடுத்துக்கோங்க. அதில் நல்லா கொஞ்சம் நெய் தடவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி வச்சிருக்க பாதாமை அது எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் கீழே அப்படி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த இப்போ இந்த ஸ்வீட்டை வந்து நல்லா கொஞ்சம் இப்படி எடுத்து இதில் எந்த சேஃப்க்கு நம்ம செய்கிறோமோ அது மாதிரி வச்சு நல்லா அழுத்திக்கங்க. நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி வச்சு அமுத்திக்கங்க. கொஞ்சம் சூட்டோடையே வைக்கும்போது தான் நல்லா இருக்கும். அதனால பார்த்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ரொம்பனா இது ரவை தானே கொஞ்சம் ட்ரை ஆகிடும். அதனால பார்த்துக்கோங்க. இப்படி நல்லா கொஞ்சம் அழுத்திக்கங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். கரெக்டாக அப்போ தான் அந்த அச்சு வந்து சரியாக விழும் உங்களுக்கு. இப்படி நல்லா ஓரத்தெல்லாம் எடுத்து விட்டுட்டு நல்லா அழுத்திக்கங்க. இந்த மாதிரி அழுத்தி எடுத்துட்டு இப்படி கையில் தட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். எப்படி இப்படி ரெடி ஆயிடுச்சு பாருங்க நமக்கு ஸ்வீட்டு. இதே மாதிரி எல்லாத்தையும் இப்படி செஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த ஸ்வீட்டு செய்யறது ரொம்ப ஈஸி. இப்போ எல்லாத்தையும் இது மாதிரி நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்படி உடச்சி பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். எப்படி இருக்க பாருங்க. இது நீங்கள் சாப்பிட்ற வரையில இதே சாஃப்டில் இருக்கும். இப்போ நமக்கு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.